ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം 5ാவது സ്കന്ധത്തിലെ 17ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാനാക്കും ജനമേജയനുക്ക് കഥകളെ വർണ്ണിക്கிறார். അതിനാൽ വ്യാസ ഉവാച. 1ാவது ശ്ലോകം. ഇതി ശ്രുത്വാ വജസ്തസ്യ ദേവീ പപ്രച്ഛ ദാനവം കാസാ മന്ദോദരീ നാരീ കോസൗ ത്യക്തോ നൃപസ്തദാ. இப்படி சொன்னதை கேட்டோன்னே மகிஷாசுரன் சொன்னானே, நல்லவனான ராஜாவை உபேட்சிச்ச மந்தோதரிய மாதிரி நீ ஆயிடுவாய் அப்படின்னு. அதை கேட்டோன்னே தேவி ஒன்றும் தெரியாத மாதிரி அசுரன் கிட்ட கேட்டா, ஆராக்கும் அந்த மந்தோதரி அப்படிங்கிற ஸ்திரீ அவள் உபேட்சிச்ச ராஜா ஆராக்கும் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்லோகம். ஷடகோவா மிருப பஷ்சாத்தன்மே ப்ரூஹி கதானகம் விஸ்தரேன யதா பிராப்தம் துக்கம் வைதயா புனா. அதுக்கப்புறமா அவள் திருமணம் பண்ணின முட்டாளான நல்லவன் அல்லாத ராஜா ஆராக்கும். அவளுக்கு அதுக்கப்புறம் துக்கம் உண்டானது எப்படி, எல்லாம் எங்கிட்ட டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு தேவி மகிஷாசுரன் கிட்ட கேட்டா அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். എന്നിട്ട് அதுக்கு மகிஷன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. அதனால மகிஷ உவாஜா. இந்த அத்தியாயத்துல தேவிக்கு மகிஷாசுரன் யுத்த பூமியில வச்சு ஒரு கதைய சொல்றார். மகிஷ உவாஜா. மகிஷாசுரன் சொன்ன 3வது ஸ்லோகம். சிம்ஹளோ நாம தேசோஸ்தி விக்யாத பிருத்திவீதலே கணபாதப சம்யுக்தோ தனதான்ய சம்ருத்திமான். பூமியில சிம்ஹளம் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ராஜ்யம் இருக்கு. நிறைய மரங்களும் செடி கொடிகளும் எல்லாம் இருக்கிற தனதான்ய சமிருத்தமான ஒரு ராஜ்யமாக்கும் சிம்ஹளம். 4வது ஸ்லோகம். சந்திரசேனாபிதஸ்தத்ர ராஜா தர்மபராயணா நியாயதண்டதர சாந்தா பிரஜாபாலன தல்பரா. அங்க சந்திரசேனன் அப்படின்னு பேர் இருக்கிறவனும் அதர்மம் செய்யாதவனும் பிரஜாரட்சணத்துல தால்பரியம் இருக்கிறவனும் ரொம்ப ரொம்ப சௌமியபாவனும் இருக்கிற நியாயமான சிக்ஷை கொடுத்து பிரஜகளை பரிபாலனம் பண்றவனுமான. 5வது ஸ்லோகம். சத்யவாதி மிருதுஷூர ஸ்திதிச்சூர்நீதி சாகரா சாஸ்திரவித் சர்வதர்மஜ்ஞோ தனுர்வேதேதி நிஷ்டிதா. உண்மையை மட்டும் பேசுறவன், ரொம்ப ரொம்ப கருணை ஹிருதயம் இருக்கிறவன், வீரசூர பராக்கிரமி, பொறுமை இருக்கிறவன், நீதிமானா இருக்கிறவன், சாஸ்திரஜனா இருக்கிறவன், சகல தர்மங்களும் தெரியறவன், தனுர்வேதத்துல ரொம்ப ரொம்ப பாடவம் இருக்கிற ஒரு ராஜா இருந்தார். 6வது ஸ்லோகம். தாஸ்ய பார்யா வராரோஹ சுந்தரி சுபகா சுபா சதாஜாராதி சுமுகி பதிபக்தி பராயணா. அந்த ராஜாவுக்கு அழகான நல்ல குணம் இருக்கிற, ரொம்ப ரொம்ப மங்களகரமாயிருக்கிற சுபாவம் எல்லாம் இருக்கிற, ரொம்ப அழகியான பதிபக்தியாயிருக்கிற ஒரு மனைவி இருந்தார். 7வது ஸ்லோகம். नाम्ना गुणवदी कान्ता सर्वलक्षण संयुधा
सुषुवे प्रथमे गर्भे पुत्रीं सा चादिसुन्दरीं पुत्रीं सा च அதிசுந்தரீம். குணவதி அப்படின்னாக்கும் அந்த ராஜாவோட மனைவியோட பேரு. சர்வலட்சண சம்பன்னையான அந்த குணவதி அவளோட ஆத்திய கர்ப்பத்துல அதிசுந்தரியான ஒரு பொண்ணை பிரசவிச்சா. 8வது ஸ்லோகம். பிதாச்ச அதீவ சந்துஷ்ட பிதாஜாதீவ சந்துஷ்ட புத்ரீம் பிராப்ய மனோரமாம் மந்தோதரீதி நாமாஸ்யா பிதா சக்ரே முதான்விதா. ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற அந்த பெண் குழந்தைய கிடைச்சதால ராஜா ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டார். அப்பாவான அவரு பொண்ணுக்கு மந்தோதரி அப்படின்னு பேரை போட்டார். 9வது ஸ்லோகம். இந்தோ கலேவராத்யர்த்தம் இந்தோஹோ கலா ஏவ ச அத்யர்த்தம் வவ்ருதே சா தினே தினே दशवर्षा यदा जादा कन्या च अधिमनोहरा. इन्दो कलेव जात्यर्थं ववृदे सा दिने दिने दशवर्षा यदा जादा कन्या जाதி மனோரமா. அந்த அழகான பொண்ணு சந்திரக்கலை மாதிரி டெய்லி இப்படி வளர்ந்தது. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சந்திரன் இப்படி வளர்ந்துட்டே வரும். ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி வளர்ந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற சரீரம் இருக்கிற அவளுக்கு 10 வயசு பிராயமான முதலுக்கு. 10வது ஸ்லோகம். வரார்த்தம் நிருபதிச்சிந்தாம் அவாபஜ தினே தினே மத்ரதேசாதிப சூர சுதன்வா நாம பார்த்திவா. ஓரோ நாளைக்கும் ராஜா தன்னோட பொண்ணுக்கு யோக்கியனான ஒரு வரனை இப்படி தேடத் தொடங்கினார், ஆலோசிக்க தொடங்கினார், யோசனை பண்ணினார். அதிசுந்தரியாயிருக்கிற என் புத்திரிக்கு மேட்சா இருக்கிற வரன் ஆராக்கும். மத்ரதேசத்தோடு அதிபனான சுதன்வாவ் அப்படின்னு பேர் இருக்கிற சூரனான ஒரு ராஜாவிற்காரே அப்படின்னு சிந்தனை பண்ணினார். 11வது ஸ்லோகம். तस्य पुत्रोऽधि मेधावी कम्बुग्रीवोऽधि विश्रुता ब्राह्मणैकदिदो राज्ञे सयुक्तोऽस्यावरशुभा. சுதன்வா அப்படிங்கிற ராஜாவுக்கு கம்புக்ரீவன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரன் இருக்கான். பிராமணர்கள் எல்லாம் ஒரே சுரத்துல ஒரு சேர சொன்னா, இந்த கம்புக்ரீவன் இருக்கானே அவன் நம்மளோட ராஜகுமாரியான மந்தோதரிக்கு சூட்டபிளாயிருப்பன் அப்படின்னு. 12வது ஸ்லோகம். சர்வலட்சண சம்பன்ன சர்வ வித்யார்த்த பாரகா ராஜ்ஞா திருஷ்டா ததா ராஜ்ஞி நாம்னா குணவதி பிரியா. கம்புக்ரீவன் சர்வ லட்சணங்களும் இருக்கிறவனும் எல்லா வித்யகளையும் தெரிஞ்சின்றவனுமாக்கும். அவனுக்கு தெரியாத வித்யகளே இல்லை. அதனால ராஜா சொன்னார், சிம்ஹள ராஜ்யத்தோடு ராஜா சந்திரசேனன் தன்னோட மனைவியான குணவதிட்ட இப்படி சொன்னார். 13வது ஸ்லோகம். கம்புக்ரீவாய கன்யாம் ஸ்வாம் தாஸ்யாமி வரவர்ணினி சாதுபத்யுர்வஜ ஸ்ருத்வா புத்ரீம் பப்ரச்ச சாதரம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற நம்மளோட புத்திரிய
கம்புகிரீவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு மனைவியான குணவதி ராஜா சொன்னதை கேட்டுட்டு புத்திரிகிட்ட போயிட்டு சௌமியமாயிட்டு கேட்டா. 14வது ஸ்லோகம். விவாஹம் தே பிதா கர்த்தும் கம்புகிரீவேன வஞ்சதி தச்ருத்வா மாதரம் பிராஹ வாக்கியம் மந்தோதரே ததா. அப்பா உன்னை திருமணம் பண்ண வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். கம்புகிரீவன் அப்படிங்கிற வரனை செலக்ட் பண்ணியிருக்கார். கம்புகிரீவனுக்கு உன்னை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா ஆசைப்படுறார். அதை கேட்டுட்டு மந்தோதரி அம்மா கிட்ட சொன்னா. 15வது ஸ்லோகம். நாஹம் பதிம் கரிஷ்யாமி நேச்சாமேஸ்தி பரிக்ரஹே கௌமாரம் பிரதமாஸ்தாய காலம் நேஷ்யாமி சர்வதா. எனக்கு கணவர் அப்படிங்கிறது வேண்டாம், எனக்கு திருமணத்தில் தாற்பயம் கிடையாது. கௌமார விரதம் ஸ்வீகரித்து நான் எப்படியாவது என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறேன். 16வது ஸ்லோகம். ஸ்வாதந்திரேண சரிஷ்யாமி தபஸ்தீவ்ரம் சதைவஹி பாரதந்திரியம் பரம் துக்கம் மாதா சம்சார சாகரே. நான் சுதந்திரையாயிட்டு எப்பவும் தீவிரமான தபஸ் அனுஷ்டிப்பேன். அம்மா, சம்சார ஜீவிதத்தில் இந்த பந்தனமாக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய துக்கம். 17வது ஸ்லோகம். ஸ்வாதந்திரியான் மோட்சமித்யாஹு பண்டிதா சாஸ்திர கோவிதாஹ தஸ்மான் முக்தா பவிஷ்யாமி பத்யாமேன பிரயோஜனம். சுவாதந்திரியத்திலேந்தாக்கும் மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திர பண்டிதர்கள் எல்லாம் சொல்றாளே, அதனால நான் முக்தையாவறதுக்கு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணி கணவரால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 18வது ஸ்லோகம். விவாஹே வர்த்தமானேது பாவகஸ்ய சந்நிதௌ வக்தவ்யம் வஜனம் சம்யக் த்வததீனாஸ்மி சர்வதா. அக்னி சாட்சியாயிட்டு திருமணம் நடக்கிறத நான் எப்பவும் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லணுமே. 19வது ஸ்லோகம். ஸ்வஸ்ரூதேவரவர்காணாம் தாசீத்வம் ஸ்வசுராலயே பதிசித்தானுவர்த்தித்வம் துக்கா துக்கதரம் ஸ்மிருதம். பர்த்திரு குடும்பத்துக்கு போனானாக்கா பர்த்தாவோடு அப்பாவோடு பவனத்துல பர்த்தாவோடு மாதாபிதாக்களுக்கும் சகோதரங்களுக்கும் எல்லாம் தாசியாயிட்டு ஜீவிக்கணும். பர்த்தாவோடு ஆக்ரகங்களெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது துக்கங்களிலேயே அதிக துக்கம் உண்டாக்குற விஷயமாக்கும். 20வது ஸ்லோகம். கதாச்சித் பதிஹி அன்யாம் கதாச்சித் பதிரன்யாம் வா காமினீம் ச பஜேத்யதி ததா மஹத்தரம் துக்கம் சபத்னி சம்பவம் பவேத். எப்பவாவதும் கணவர் வேறொரு പ്രിയപ്പെട്ടവളുമായിട്ട് ബന്ധത്തിലാനാനാ അത് ரொம்ப ரொம்ப സപത്നി ദുഃഖத்துக்கு സാധ്യതയെ ഉണ്ടാക്കും.